السلام عليكم ورحمة الله وبركاته. அந்த கேள்வி கேளுங்க. அது ஒரு கிதாபை படிச்சாங்க ஒரு வருஷம் முன்னாடி. அதில் வந்து கல்மா பற்றி சொல்லியிருந்தாங்க. கல்மா எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. எல்லாருமே கல்மா வந்து நம்ம வந்து வாயில படிச்சிடுறோம். ஆனால் வாயில படித்தாலும் பிரயோஜனம் கிடையாது. நம்ம கல்வி ஃபஸ்ட்டு கல்மா படிக்கணும். ஏன்னா கல்வி கல்மா படித்தாதான் நம்ம ஆதார் ஃபுல்லாகவே வந்து கல்மா படிக்கணும். இல்லைன்னா கல்வியில் இல்லைன்னா வாயில படித்து பிரயோஜனம் கிடையாது. அதனால நான் வந்து ஹாஃபிஸுல் குர்ஆன் படித்தா கூட போய் சொல்கிறோம். ஹாஃபிஸ் படிச்சிருக்கிறான் ஆனால் போய் சொல்கிறான். ஏன் போய் சொல்கிறான்னா கல்வி வந்து ஈமான் கொண்டு வரலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த புக்கில் வந்து இது மாதிரி ஒரு சொல்லிட்டு வரும்போது அது சாதா பேர் பிடிஎஃப்ல படிச்சிருந்தாங்க. யாரோ வந்து இங்கிலீஷை டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருந்தாங்க. அது தொலைஞ்சு போச்சு. ஆனால் இக்காலுக்கு வந்து தேடினேன். நான் போய் சொன்னேன் இல்லையா, தேடினேன். அதுக்கு நான் வேற பொக்கேஷன் அது கிடைக்கல. நம்ம சொல்கிறேன், அது அனுப்பிச்சு விடுறோம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஹாஜாவுடைய பீஸா வந்து உட்காந்துட்டு ஹாஜாவிட்ட வந்து நைட் என்ன சொல்கிறாங்க, 1000 வந்து இது படிக்க சொல்கிறாங்க. கிலாபத்துக்கு முன்னாடி 1000 தடவை வந்து இஹ்லாஸ் சூரா படிக்க சொல்கிறாங்க. அப்புறம் வந்து முடிஞ்ச அப்புறம் இந்த மாதிரி கை காமிச்சு இந்த கையை காமிச்சுட்டு என்ன தெரிஞ்சு கேட்குறாங்க. அவங்க வந்து 18,000 எவ்வளோ தெரிஞ்சு சொல்கிறாங்க. 18,000 மக்ரூஹ் தெரிஞ்சு சொல்கிறாங்க. யார் காட்டுறா? ஹாஜா சொல்லிய கையில் வந்து பார்த்துட்டு எனக்கு அவர் பீஸாவோட கையா இது வேற எனக்கு சரியா கவனம் இல்லை. ஆனால் இந்த 2 பேருக்கு காமிச்சிட்டு அவர்கிட்ட என்ன கேட்கும்போது வந்து சொல்கிறாங்க, இதில் வந்து 18,000 மக்ரூஹ் தெரியுன்னு சொல்கிறாரு. சரிங்களா? அது நீங்கள் சொல்லும் போதே எனக்கு ஃபஸ்ட்டு இதுதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்போ நான் வந்து கேட்கல. ஸோ அதனால தான் வந்து அன்றைக்கி சரி நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? சொல்கிறான்னு சொன்னீங்க. இல்லை இல்லை, இந்த 18,000 உலகத்தை பற்றி நீங்கள் கேட்டீங்கல்ல, அது வந்து நீங்கள் அவர் என்ன கேட்குறாருன்னா 18,000 உலகத்தை அது கரீம் நவாஸ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தங்களுடைய அவ்வல் கலீஃபா ஹாஜா குத்துபுத்தீன் பக்தியார் காக்கி ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து அவங்களுடைய ஞான நிலைக்காக வேண்டி தங்களுடைய 2 விரல்களை, எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு நேரத்தில் சஹாபாக்கள் குடிக்க தண்ணி இல்லை, அப்போ உடனே என்ன செஞ்சாங்க, இந்த 2 விரலை இப்படி நீட்டாங்க. இதுல இருந்து ஒரு நீர் ஊற்றுவது. வாகாய் வீரல்களிலே வரவழைத்த நன்னதியால் தாகங்கள் தீர்த்து வைத்த தாஹார ரசூல் நபியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட தண்ணீர் தாகத்தை இங்கிருந்து அருவி மாறி அந்த ஊற்று பெருக்கெடுத்து அந்த தண்ணீரை குடித்தார்கள் சஹாபாக்கள். அது கொண்டு அவங்களுடைய தாகமெல்லாம் போச்சு. இப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி வானத்தில் இருக்கக்கூடிய நிலாவை 2 விரல பிரிச்சாங்க. அந்த நிலவு 2ஆக பிளந்து போச்சு. அப்ப அப்படிப்பட்ட ஆற்றலும் அந்த குதிரத்தும் இந்த 2 விரல்கள்ல நடந்துச்சு. அப்ப அவங்களுடைய திருப்பேர பிள்ளையான அத்தாய ரசூல் ஹிண்டல் அலி ஹாஜா கரீம் நவாஸ் நாயகம் தங்களுடைய அவ்வல் கலீஃபாவுக்கு இந்த ஆதாரத்தை காட்டுறாங்க. இங்க பாருங்க கலீஃபாவே, இந்த விரல்களுக்கு மத்தியில் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, எனக்கு 18,000 உலகம் தெரியுது அப்படின்னு சொல்ல அவங்க கிதாபில் படிச்சிருக்காங்க. அப்ப அவர் என்ன கேட்கிறாரு, பீரப்பாவோட ஞான புகழ்ச்சிக்குள்ள இந்த 18,000 உலகத்தை பத்தியான செய்தி இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. பீரப்பாவோட ஞான புகழ்ச்சிக்குள்ள எல்லா செய்தியுமே இருக்கு. ஏன்னா சங்கையான ஷேகனா பீர் முகமது சாஹிப் இருந்து அவங்க இந்த ஞான புகழ்ச்சிக்கு அவங்க கொடுக்கக்கூடிய தலைப்பு என்ன தெரியுமா, வேத உரை. வேத உரை இது குர்ஆனுடைய விரிவுரையாகத்தான் இந்த ஞான புகழ்ச்சி இருக்கிறது. குர்ஆனுங்கிறது 6666 ஆயத்துக்களை கொண்டது. ஆனா ஞான புகழ்ச்சிங்கிறது வெறும் 686 பாடல்கள் கொண்டது. அது இருக்கக்கூடிய பாட்டுக்கு மொத்தமே 686 பாட்டு தான். ஆனா அப்பா இயற்றிய ஞானப்பாக்களுடைய எண்ணிக்கை 18,000. இந்த 18,000 அப்பாவுடைய இந்த கிதாபை பத்தி சொன்னமா, அது அவருடைய சிந்தனையில வந்து 18,000 பாடல் பீரப்பா பாடுக்காக சொன்னாங்களே. அப்ப இந்த 18,000 உலகத்தை குறித்து தான் அது பாடப்பட்டதா, இல்ல அதோட தொகைக்கு ஏற்றவாறு பாடப்பட்டதா அப்படிங்கிற சந்தேகம் அவருக்குள்ள வந்ததுனால அவர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எனக்கு வந்து இந்த 18,000 உலகம் இருக்குது, அது உண்மைதானா, அது குறித்து பீரப்பா ஏதாவது செய்தி சொல்லிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க. நிறைய ஆன்மீக விஷயங்கள் அவர் என்ன கேட்பார். அப்ப நான் அவரை என்ன செஞ்சேன், இந்த கேள்வியை தாமதப்படுத்தி வச்சேன். நீங்க வந்து இந்த கேள்வியை நான் உங்களுக்கு சொல்லி தரேன், கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ஏன்னா அது இது மாதிரியான தேடல் உள்ள மக்களுக்கும் இந்த கேள்வி பயன்படுமே, இதோட பதில் பிரயோஜனமாக அமையுமே,
வீரப்பா அவங்க இந்த ஞான உலகத்தினுடைய அதிபதியாக அல்லாஹ் அமைச்சிருக்காங்க. ஞான உலகத்தினுடைய ஞான பொக்கிஷமாகத்தான் பீர் முகமதப்பா இருக்கிறாங்க. இது நிறைய மக்களுக்கு தெரியாது. இந்த உலகத்துல வாழக்கூடிய நீங்க 700 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா இந்த 700 கோடி பேர்ல எத்தனை பேருக்கு தான் தெரியும்னா 10 பேருக்கு தான் தெரியும். 700 கோடியில 10 பேருக்கு தான் தெரியும். மீதி யாருக்கு தெரியுமா? வீரப்பா யாருனே தெரியாது. வீரப்பாவை மக்கள் என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்க? நிறைய ஒளிமார்கள் இருக்கிறாங்க, அதுல ஒரு வலியுல்லா. இன்னும் அதிகமான மக்கள் என்ன விளங்கியிருக்காங்க? அங்க சியாரத்துக்கு போகணும், வாழைப்பழம் படி கொடுக்கணும், பால் கொடுக்கணும், அங்க போய் கந்தூரி சோறு கொடுக்கணும், சாப்பிடணும், அவங்களோட முறாது வைக்கணும், வந்துடணும், வீட்டு வேலையை பார்க்கணும், கடையை பார்க்கணும், கல்யாணத்தை பண்ணணும், கடனை தீர்க்கணும். இதுதான் எனக்கு பீரப்பா செஞ்சு கொடுத்தாங்க, எனக்கு பீரப்பா செஞ்சு கொடுத்தாங்க. பீரப்பா எதுக்கா வந்தாங்க? நீ கல்யாணம் பண்றதுக்கும் நீ கடன் அழைக்கிறதுக்கும் நீ வீடு கட்டாம பீரப்பா வந்தாங்க? நீ உன்னை பக்குவப்படுத்துவது எப்படி, உன்னை நிலைப்படுத்துவது எப்படி, உன்னை அறிவது எப்படி அப்படிங்கிற ஆத்ம ஞானத்தை போதிப்பதற்கு தான் அவங்க வந்து. அதனாலதான் தக்கலை இன்னைக்கு இருக்கோட பேர். அதோட யதார்த்தமான பொருள் என்ன? தற்கலை, தன்னை பற்றி அறியக்கூடிய கலையை வீரப்பா ரொம்ப லேசாக போதிச்சிருந்தாங்க. தன்னை எப்படிப்பா அறிவது அப்படிங்கறத ரொம்ப லேசா சிறு பிள்ளைக்கு சொல்லி தர மாதிரி சொல்லி தந்தாங்க. எல்லாரும் உலகத்துல, ஆன்மீக உலகத்துல ஹஜ்ரத் மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மஸ்னவி ஷெரீஃபை ரொம்ப விமர்சையாக பேசுவாங்க. ஏன்னா அந்த மஸ்னவி ஷெரீஃபில் சொல்ல வரக்கூடிய ஒவ்வொரு மிசாலும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டும் ரொம்ப லேசா கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி, ஆனா ஆவன்னா படிக்கக்கூடிய பிள்ளைக்கு சொல்லி தர மாதிரி ஜலாலுத்தீன் ரூமி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க. ஆனா அந்த ஜலாலுத்தீன் ரூமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இன்ஸ்பிரேஷனான பிறப்பா. ஜலாலுத்தீன் ரூமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு வழிகாட்டி முன்னோடி யார் அப்படின்னா இந்த பிறப்பா தான் வழிகாட்டி. அவங்க யாரை கண்டு இப்படி வந்தாங்க அப்படின்னா வீரப்பாவுடைய செயல்பாடுகள், அவங்களோட விஷயங்களை கண்டுதான் ஓஹோ ஞான விஷயங்களை இப்படி லேசா கூட நம்ம போதிக்கலாம். ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு வழிகாட்டி இருப்பாங்க, ஒரு ரோல் மாடல், ஒரு முன் மாதிரியாக இருக்கக்கூடிய இருப்பாங்க. அது போல அவர்களுக்கு ஞான உலகத்துல எத்தனைதான் ஞானத்துடைய விஷயங்களில் அவர்கள் உயர்ந்த நிலை அடைந்திருந்தாலும் அவர்களுக்கு உயர்ந்தவராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்கலை ஞானமா மேதை ஷேഖனா பீரப்பா வைத்தார். அதனால அவர்கள் ஞான மேதை இல்ல, ஞான மாமேதை, சுப்பீரியர் இருக்கிறதுலேயே உயர்ந்த அந்தஸ்து. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த நபிமார்களுக்கு எல்லாத்துக்கும் சுப்பீரியர் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களோட உயர்ந்தவர்கள் யாருமே கிடையாது. அவர்கள் தான் உயர்த்தி என்ற சொல்லுக்கு உரித்தானவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அப்படி இருக்கும்போது பீரப்பா இந்த ஞான விஷயங்கள் எப்படி மக்கள் இலகுவாக கொள்ளணும், அல்லாஹ் விட்டு அவங்க தூரமாகி விடக்கூடாது, அல்லாஹ் நம்ம ஏன் இந்த உலகத்தை படைத்தான், இது ஒரு என்ன சொல்றது, ஒரு கண்கட்டு விளையாட்டு, என்ன கண்ணாமூச்சி விளையாட்டு. அல்லாஹ் குந்து கன்ஸன் மக்ஃபியன் ஃபஅஹ்பப்து அன் உஅரஃப ஃபഖலக்துல் ஹல்க, நான் மறைபொருளாக இருந்தேன், என்னை அறிய நாடினேன், நான் படைப்பு படைச்சிட்டேன், என்னிலிருந்து படைப்பை வெளியாக்கிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப படைப்பே உன்னிலிருந்து நீ என்ன கண்டுபிடி. இந்த விளையாட்டுக்கு தான் இந்த உலகம். அப்ப இந்த விளையாட்டுல யார் வெற்றி பெறுகிறாரோ அவரே வெற்றி பெற்று விட்டார். அவருக்கு அல்லதீன லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவருக்கு கவலையும் இல்லை பயமும் இல்லையே, விளையாட்டுல வெற்றி பெற்றுட்டார். வெற்றி பெறுவோமா, நம்ம விளையாட்டுல முழுமையாக பங்கு பெறுவோமா அப்படிங்கிறவருக்கு தான் கவலை இருக்கும், பயம் இருக்கும். ஏன் கவலை ஏன் வருது? அந்த விளையாட்டுல நல்ல முறையில பங்கெடுக்கணுமே, நல்ல முறையில பெர்ஃபார்ம் பண்ணணுமே அப்படிங்கிற கவலை. பயம், ஐயோ வெற்றி பெறாம போயிடுவோமோ, தோல்வி அடைஞ்சிட்டா நம்மளை விளையாட்டு விட்டு வெளியாக்கிடுவாங்களே, டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்களே அப்படிங்கிற பயம். அப்ப வெற்றி பெற்றவருக்கு கவலையும் இல்லை பயமும் இல்லை. ஏன் நல்ல முறையில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, அதுல பங்கெடுத்துட்டாரு, வெற்றி பெற்று விட்டார். அதனால அவருக்கு கவலையும் இல்லை பயமும் இல்லை. அப்ப அந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க தான்
அந்த நிலையை அடையணுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு வித்தை வச்சிருக்கிறான். எந்த படைப்புக்கும் கொடுக்கப்படாத ஒரு தனிப்பெரும் சிறப்பு இந்த மனித படைப்புக்கு இருக்குது. இந்த மனித படைப்புக்குள்ளாக இறைவனை நேரடியாக தரிசிக்க முடியும். வேற எந்த படைப்புக்கும் அல்லாஹ் கொடுக்கல. இறைவன் எந்த படைப்பையும் இந்த மனித படைப்பை ஆட்கொள்வது போல் எந்த படைப்பையும் இறைவன் ஆட்கொள்வதில்லை. இந்த மனித படைப்பை ஆட்கொள்வது போல உலகத்துல எந்த படைப்பையும் அல்லாஹ் ஆட்கொள்வது கிடையாது. அதனாலதான் மலக்குமார்கள் கேட்டாங்க, யா அல்லாஹ் இந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பை எங்களுக்கு கூட, இந்த மனிதனை மாதிரி நாங்க பொய் பேச மாட்டோமே, புறம் பேச மாட்டோமே, துனியாவோட இச்சை கிடையாது, இப்படி எல்லாம் நாங்க இருக்க மாட்டோமே இறைவா, நாங்கள் எப்பவும் பரிசுத்தமா தான் இருக்கிறோம், உன்னை துதித்து கொண்டே இருக்கிறோமே, உன்னை அறியக்கூடிய நீ ஆட்கொள்ளக்கூடிய அந்த நிலையை நீ எங்களுக்கு ஏன் கொடுக்க கூடாது? இவன் நஜீசு, அவனை போய் நீ ஆட்கொள்றிய, நீ எவ்வளவு பரிசுத்தமானவன். என்னை உன்னில் ஒன்றாக ஏற்கும் வினோதா, தன்னில் என்னை மறைத்து வைக்கும் நீரோத. ஆண்டவனே, என்ன போய் ஒன்னுல ஏத்துக்கிறியா? எனக்கு வினோதமா இருக்கு. இப்ப நறுமணமான பூ இருக்குது, இங்க யாராவது அதோட நஜீச சேர்ப்பாங்களா? சேர்க்க மாட்டாங்க. அந்த பூ நறுமணமானது, நஜீச கொண்டு வந்தா என்ன ஆகும்? அந்த நறுமணம் போயிடுமே. ஆனா ஆண்டவன் இந்த நஜீசான அடியானை ஏற்றுக்கொள்றான். எந்த ஆண்டவன்? பிரபஞ்சங்களை படைத்து அரசாட்சி செய்யக்கூடிய பரிசுத்தமான ஆண்டவன். அப்படிப்பட்ட நீதியாளன், நேர்மையான, துர்க்குணம் உள்ளவன, வாப்பா நான் ஏத்துக்கிறேன், நீ எப்படிப்பட்ட பாவியாங்களும் நான் மன்னிக்கிறேன், உனக்கு நான் கிருபை செய்யறேன் அப்படின்னு அவனை அரவணைக்கிறான், ஆதரிக்கிறான், ஆற தழுவுறான். அவன் தான் செய்த தவறுக்காக அல்லாஹ்விடத்துல போய் மன்றிட்டு அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சுட்டு அவன் என்ன செய்யறான்? அவன் ஆற தழுவான். பாவத்தை மன்னிச்சுட்டேன், உன்னை நான் ஏற்றுக்கொண்டேன். ஃபிரௌன் தண்ணீர்ல மூழ்கடிக்கும் பொழுது அதுவரை அன ரப்புக்கும் லஅலா, மூசா நீ சொல்லக்கூடிய இறைவனுக்கு மேலான இறைவன் நான் தான் அப்படின்னு சொல்லி மார்த்தட்டினவன் தன்னுடைய இறுதி நிலையை அடையும் பொழுது ஆண்டவனே என்னை காப்பாற்று கூப்பிட வந்தான். அல்லாஹ் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னவன் தன்னுடைய இறுதி நிலை, இதுக்கு மேல வேலைக்கு ஆகாதுப்பா, இந்த பெருமையில விட்டுடணும், ஆண்டவத்தை அனுப்பிச்சிட வேண்டியதுதான், வேற வழி இல்லை, நம்ம உயிர் இன்னைக்கு நிலையில கடைசி நிலையில இருக்குது, நம்ம கூப்பிட்டுட்டா இறைவன் உதவி செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே என்னை காப்பாத்து திறக்கிறது வாயை திறந்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மண்ணடி வாயில போட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மண்ணடி வாயில போட்டாங்க. ஏன்? இறைவன் கருணையால். இறைவன் சொல்றான், அல்லாஹ் அர்ஷ்ல எழுதியிருக்கானா, என்னுடைய கோபத்தை விட கருணை உயர்ந்து விட்டது, என்னை கோபத்தை விட என்னோட கருணை மிகைத்து விட்டது, அதுவே கருணையே மிகைத்தது. அதனால தான் அல்லாஹ் மெர்சிஃபுல், அல்லாஹ் கருணையாளன். நீங்க எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பாவத்திற்காக நீங்க அல்லாஹ் முன்னால போய் மண்டிட்டு, யா அல்லாஹ் இந்த பாவம் செஞ்சது தப்புதான் யா அல்லாஹ், அதை நான் உணர்றேன் யா அல்லாஹ், இனிமே அந்த பாவம் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ், உனக்கு நான் வாக்குறுதி தரேன் யா அல்லாஹ், என் பாவத்தை மன்னிச்சு அப்படின்னா அல்லாஹ் உடனே அந்த பாவத்தை மன்னிச்சிடுவான். அவன் எப்படிப்பட்ட கருணை! நம்ம ஒத்துவோமா? என் முகத்துல முடிக்காத, நீ கிட்டே வராத, நீ சொல்லுவோமா? நம்மளோட குணம் இது. ஆனா ஆண்டவோட குணம் அப்படியா? எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா தன் அடியானுடைய பாவத்தை மன்னிக்கூடியவனா இருக்கிறான். அப்ப ஏன் நம்ம சொல்ல வரோம்? அல்லாஹ் படைத்த படைப்புகள் கோடான கோடி படைப்பு இருக்குது. அந்த படைப்புகள்ல கிடைக்காத ஒரு சிறப்பு இந்த மனித படைப்பு இருக்கிறது. இந்த மனித படைப்பை ஆட்கொள்வது போல் உலகத்தில் அல்லாஹ் வேற எந்த படைப்பும் ஆட்கொள்வதில்லை. அதனால்தான் நீ செய்யும் கரமாக, நீ நடக்கும் காலாக, நீ பார்க்கும் கண்ணாக, நீ பேசும் நாவாக, நீ கேட்கும் செவியாக நான் மாறி விடுகிறேன் என்ற இந்த வாக்குறுதியை வேற எந்த படைப்புக்கும் அல்லாஹ் கொடுக்கிறேன். அதனாலதான் ஏன் இந்த மனித படைப்பு சிறப்புனா, இப்படி அல்லாஹ்வுடைய பேர் அற்புதத்தின் பேராற்றல் மிக்க ரப்பில் ஆலமீன்கிட்ட முழுவதுமாக ஒப்படைத்து தன்னுடைய சுயம் என்பதை இழந்து அல்லாஹ் ஆட்கொண்டு விடுவான் அந்த அடியானை. அதனாலதான் நபிமார்களுக்கும் வலிமார்களுக்கும் ஏன் தர்கா ஷெரீஃப் இருக்குது அப்படின்னா, அந்த ஆட்கொள்ளுதல் என்ற பேராற்றல் அவர்களோட உடலின் மீது வந்ததனால் அந்த உடல் அழியாது, அந்த உடலை புழுக்களால் தின்ன முடியாது, அந்த உடல் கெட்டு போகாது, அது எப்போதும் நறுமணமிக்கமாகவே இருக்கும், அது எப்பொழுதும்
புதிதாகவே இருக்கும். ஏன்னா அதை ஆட்கொண்டது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். வைரம் பாஞ்சிய கட்டை சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கட்டை மிகவும் திடகாத்திரமாக இருக்கும். அந்த மரம் இருக்குது, வைரம் பாய்ந்த மரம்னா அது திடகாத்திரமான மரம். அது இலகுவாக கரையான்கள் அரித்து விட முடியாது, அது கிட்ட கூட நெருங்க முடியாது. ஏன்னா அதில் பெற்ற ஆற்றலுடைய தாக்கம். அதுபோல அல்லாஹ்வுடைய சொந்த அடியார்கள், நல்ல அடியார்களை இந்த மண் திங்க முடியாது. மற்ற உடல்களை போல இந்த உடல்கள் அப்படி இருக்காது, வழமைக்கு மாறாக இருக்கும். அது புதையல்களை போல பொக்கிஷங்களாக அது மண்ணில் வைத்தாலும் அது இலங்கி கொண்டே இருக்கும். அதனாலதான் நல்லோர்கள் நாதாக்களுடைய ஜனாசாக்கள்ல என்னைக்குமே நீங்க நறுமணம் போடலனாலும் சரி, அந்த நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும். அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதனாலதான் அங்க அடக்கப்பட்ட அந்த அடியார்களுக்கு நாம் அத்தர் போடுறோம், அவங்களை கண்ணியப்படுத்துவதற்காக. இது அல்லாஹ்வுடைய பேர் அற்புதம், அல்லாஹ் தந்தது, நீயோ நான் ஏற்படுத்தியது அல்ல. அல்லாஹ் அவன் ஆட்கொண்டது. அவனுக்கு பிடித்தமானவற்றை நீ வெறுப்பதற்கு உனக்கு உரிமை கிடையாது. அல்லாஹ் எதை பிரியப்பட்டானோ, ஓ அடிமையே, ஓ அல்லாஹ்வுடைய படைப்பை நீ அதை பிரியப்பட. அல்லாஹ் எதை வெறுத்தானோ, ஓ அல்லாஹ்வுடைய படைப்பை நீ வெறுக்கணும். இல்ல இல்ல, அல்லாஹ் பிரியப்பட்டது நான் எப்படி பிரியப்பட முடியும்? அது அவனுடைய சுய விருப்பம், எனக்கு சுய விருப்பம் இருக்கு இல்லையா? அப்படின்னு எந்த படைப்பும் அல்லாஹ்விடத்தில் பேச முடியாது. அல்லாஹ்ட்ட போய் யா அல்லாஹ் நீ பிரியப்பட்டதை என்னால பிரியப்பட முடியாது, எனக்கு சுய விருப்பம் இருக்கு இல்லையா, அதனால எனக்கு பிரியப்பட்டா செஞ்சுக்கிறேன், அப்படி யாரும் பேச முடியுமா? ஏன்னா எல்லா இயக்கத்தையும் ஆள்பவன் அவன் தான். அப்போ நீ சிறந்த அடிமை, நீ சிறந்த படைப்பு அப்படின்னா நீ முதல்ல உன்னுடைய சிரசு அல்லாஹ்வுக்கு வச்சோம். அல்லாஹ் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளணும், அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து இருக்கணும், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது. அப்ப அல்லாஹ் சொந்த அடியார்களை, நல்ல அடியார்களை உயர்த்தி வச்சிருக்கிறான், அவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியம் கொடுக்கிறான். அப்ப நீ என்ன செய்யணும்? நீ கண்ணியம் கொடுக்கணும். நான் கண்ணியம் கொடுக்க மாட்டேன், அவங்களை என்ன மாதிரி மனுஷன் தானே அப்படின்னா, அப்படியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ மனித தோற்றத்தை வைத்து மனிதனா சொல்ற, அவங்க இங்க இருந்து நிலாவை ரெண்டா பழந்தாங்க, நீ பழந்து காட்ட. தங்களுடைய 2 விரல்களுக்கு மத்தியில தண்ணீர் வர வச்சாங்க, நீ வர வச்சு காட்ட. ஏப்பா இவ்வளவு தூரம்? 5 நாள் சாப்பிடாமே ஆரோக்கியமா திடகாத்திரம் இருந்தாங்க, உட்கார வந்து பார்ப்போம். 5 நாள் சாப்பாடு இல்லாம ஜிஹெச்ல அட்மிட் பண்றாங்களா இல்ல ஸ்டாண்டிங்ல அட்மிட் பண்றாங்களா பார்ப்போமே இந்த ஆட்களை. அப்போ லேசான விஷயங்களே நாம் அவர்களை மாதிரி இருக்க முடியாது. அப்படின்னா நாம் சாதாரணவர்கள், நாம் சாதாரணமான அல்லாஹ்வுடைய படைப்பு, அதில் பலகீனமானவர்கள். அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு முன்னால போய் நம்ம வந்து சவால் விடக்கூடாது. அதனால் எப்பொழுதும் அதபு, நாம் என்னதான் உயர்ந்த நிலை அல்லாஹ் நமக்கு கொடுத்தாலும் நாம் சாதாரணமானவர்களே. எல்லா சிறப்பும் பெருமையும் அல்லாஹ் குறித்தானது. அல்லாஹ் அவன் நாடியவரை அவன் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான், ஆகவே நாம் கண்ணியப்படுத்தணும். அல்லாஹ் நாடியவரை கேவலப்படுத்திருக்கிறான், அவரை விட்டு நாம் தூரமாக்கிறணும். ஏன் ஃபிரௌனை, நம்ரூதை அல்லாஹ் கேவலப்படுத்திருக்கான் இல்லையா? இப்லீஸை கேவலப்படுத்திருக்கான் இல்லையா? நாம் அவங்க பக்கம் போக முடியுமா? போக முடியாத. ஏன்? அல்லாஹ்வால் கேவலப்படுத்தப்பட்டவர்கள். ஆகவே அவங்களை விட்டு நாம் தூரமாயிரணும், அவங்களை கொண்டு நாம் பாடப்படுத்திக்கணும். எதனால் இவர்கள் கேவலப்படுத்தப்பட்டார்கள்? அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள். நீ என்ன சொல்வது, நான் என்ன செய்வதுன்னு கேட்டான். அதனால அல்லாஹ் கேவலப்படுத்தினான். ஆண்டவனே நீ சொல்வதை தான் நான் செய்வேன் என்று அல்லாஹ்வுடைய சொந்த அடியார்கள், நல்லடியார்கள் அடிபணித்தாங்க. உடனே அல்லாஹ் அவர்களை உயர்த்தி விட்டான். அதனால இந்த பாடத்தை நான் படிச்சுக்கணும்னு சொல்லிட்டு நாம எவனோ ஒருத்தன் சும்மா கொஞ்ச நேரம் பேசிட்டு போறான் பாத்தீங்களா, நமக்கெல்லாம் நம்ம எல்லாருமே அதாவது அடி அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அப்படின்னு எழுதி வச்சிருப்பான். இதை மட்டும் மேலோட்டமா பார்த்து கொண்டு இப்லீஸுடைய வழிக்குள்ள போயிடக்கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய சொந்த அடியார்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சவில்லையா? அவங்க அடிபணியவில்லையா? அதனால் அவர்கள் வார்த்தையில, வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயத்தை, தத்துவத்தை அல்லாஹ் அறிவு தந்திருக்கான். இந்த புத்தியை கொண்டு சிந்திக்கணும். அல்லாஹ்வுக்கு எந்த நிலையிலும் நாம் மாறு செய்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய சொந்த அடியார்கள், நல்ல அடியார்கள், அல்லாஹ் அவர்களை படைப்புகளிலே சிறந்தவர்களாக உயர்த்தி வச்சிருக்கிறான் அப்படிங்கிற இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப 18,000 பாடல்கள் அப்பா பாடுனாங்களே அப்படின்னா
இந்த 18,000 உலகத்தை பத்தி பாடி இருக்கிறாங்களா அப்படின்னு ஞான உச்சம் கேட்டாரு. அப்பா எப்படி பாடாம இருப்பாங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றும் வேதநாயகன் அஹமது ஒளியதில் குசுவில் பாதி பகுந்திரையோனந்த குவலயம் 18,000 வசுமனும் 18,000 மக அண்டரும் பயங்காபர் அடங்களும் துசுமனானவராளும் உலகையும் சொர்க்கமும் அதில் மெய்ப்போடுண்டாகையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூரே முஹம்மது இருக்கு, அந்த நூரே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூர்ல இருந்து கொசு அளவுக்கு ஒரு நூறு எடுத்தான். எவ்வளோ? கொசு அளவுக்கு ஒரு நூறு எடுத்து 18,000 உலகத்தை படைத்ததாக எவ்வளோ? 18,000 அல்லாஹ் தஆலா நூரே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூர்ல இருந்து கொசு அளவுக்கு தான் எடுத்தான். நூறு மொத்த நூறுல படைக்கப்படல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா முதலாக எந்த படைப்பை படைத்தான்? ஜாபீரே, உங்களுக்கு சுபசோபம் உண்டாகட்டும். என்கிட்ட எத்தனையோ பேர் என்னென்னோ கேள்வியெல்லாம் கேட்கிறாங்க. ஆனா சிறந்த கேள்வி இதுதான். அவ்வள ஹலகல்லாஹு மின் நூரி வ குல்லி ஷைஇன் மின் நூரி. அல்லாஹ் தஆலா முதலாக என் நூரை தான் படைத்தான். என்னுடைய நூறுல இருந்து தான் எல்லாமே படைக்கப்பட்டது. அது எப்படி படைக்கப்பட்டதுங்கிறத பிறப்பங்க சொல்றாங்க. நூறு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறுல இருந்து கொசு அளவுக்கு தான் நூறு எடுக்கப்பட்டுச்சு. அந்த நூறுல 18,000 உலகங்கள் படைக்கப்பட்டிருக்கான். எத்தனை உலகம்? 18,000 உலகம். அதனால்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பில் ஆலமீன்னா அகிலங்களின் இறைவன் அர்த்தம். அகிலத்தின் இறைவன் இல்ல, உலகத்தின் இறைவன் இல்ல, அகிலங்களின். அகிலங்கள்னா பல உலகங்கள். அந்த பல உலகங்கிறது எத்தனை உலகம்? 18,000 உலகங்களை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அப்போ நான் வெளிரங்கத்துல பார்த்தா மனித உலகம், ஜின் உலகம், மலக்கு உலகம் இப்படி இருக்குது. அப்பா சொல்றாங்க, அந்த 18,000 உலகத்துல அல்லாஹ் அண்டரும் பயகாம்பர் அடங்களும். அந்த உலகத்துல விண்ணில மண்ணில இருக்கக்கூடிய அத்தனை உலகங்களும் விண்ணோர் மண்ணோர்ங்கிற அமைப்பில் இருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலாவுடைய சகல படைப்புகளும் சிருஷ்டிகளும் வசிப்பதற்காக வாழ்விடமாக அல்லாஹ் தஆலா 18,000 மலக்குமார்கள் உலகங்கள் அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கான். அந்த 18,000 உலகத்துல பல கோடி உயிரினங்கள் இருக்குது அல்லாஹ்வுடைய அமைப்பின்படி. அப்ப உயிரினங்களும் 1000 2000 இல்ல, அல்லாஹ் எண்ணில் அடங்காத படைப்புகளை படைச்சு வச்சிருக்கிறான். சின்ன சின்ன பூச்சி இருக்குது, அதுல எத்தனை வகை இருக்கு? பூச்சி இனங்கள் எத்தனை வகை இருக்குது? உலகத்தினுடைய நுரையீரல் என்று சொல்லப்படக்கூடிய அமேசான் காட்டை பற்றி செய்தி வெளியாக்கப்படுது. நாம் அறியாத எத்தனையோ வகையான உயிரினங்கள் இன்னும் அந்த காட்டுக்குள்ளாக இருக்கிறது. அதில் பூச்சி இனங்களை விவரிக்கும் போது எண்ணில் அடங்காத பூச்சி இனங்கள் இருக்கிறது. நாம் இங்கு பார்க்கக்கூடிய ஒரு தவளை, அந்த தவளை பற்றி ஒரு செய்தி. அந்த காட்டில் வாழக்கூடிய தவளைக்கு விஷம் இருக்கிறது. அது மனிதனையே கொள்ளக்கூடிய விஷம் அந்த தவளைக்கு இருக்குது. பொதுவா விஷம் எதுக்கு இருக்கும்? பாம்புக்கு விஷம் சொல்லுவாங்க. ஆனா அந்த பாம்புக்கு உணவாகக்கூடிய இந்த தவளைக்கு இறைவன் மனிதனையே கொள்ளக்கூடிய விஷயத்தை கொடுத்துட்டான். அப்ப அல்லாஹ் தஆலா எண்ணில் அடங்காத படைப்புகளை படைத்திருக்கான்.
அதனாலதான் மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்க, சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். இறைவா, நீ பரிசுத்தமானவன், நீ எங்களுக்கு எது அறிவிச்சிருக்கிறியோ அதை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது சாரமிச்சிட்டாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு வெளியாக்காட ஞானங்களை கூட தன்னுடைய சொந்த அடியார்களுக்கு அல்லாஹ் வெளியாக்கி வைத்திருக்கிறான். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், நீ எப்படி ஆட்சி செய்ற நான் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்க. இன்னல்லாஹ் ஸமீஉம் பஸீர், நீ பார்ப்பவனாகவும் கேட்பவனாக இருக்கிறியே, எப்படி நீ பார்க்கற நான் பார்க்கணும். இப்ராஹிமே, வேணா யா அல்லாஹ், நான் உன்னோட கலீல் இல்லையா, உன்னோட ஃப்ரெண்ட் இல்லையா, எனக்கு அந்த ரகசியத்தை காட்ட மாட்டியா, உன்னோட கண்ட்ரோல் ரூமை எங்க காட்ட மாட்டியா, நீ எப்படி கண்ட்ரோல் பண்ற அதை காட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லி தோழர் கேட்கிறான். உரிமை அல்லாஹ்வுடைய தோழர் கேட்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் சரி வா காட்டு. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அது வெளியாக்குறான். அல்லாஹ் தான் நாடியவருக்கு அதை வெளியாக்குறான். அதை யாருக்கு விஷயம் பண்ண முடியுமா? அது எப்படிங்க பீரப்பா எப்படி சொன்னாங்க, பீரப்பா அல்லாஹ்வுடைய சொந்த அடியா, அவங்களுக்கு அல்லாஹ் காட்டி தருவான், நம்ம காட்டுவானா? காட்டினதுனாலதான் அப்பா அந்த ஞானங்கள் சொன்னாங்க. வலியுல்லா என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மினன் நபியீன் வ சித்தீகீன் வ ஷுஹதா வ ஸாலிஹீன். அந்த இரண்டாம் தரத்தில் இருக்கிற சித்தீகீன்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் தான் இந்த அவுலியாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய வலிமார்கள். அவர்கள் அல்லாஹ்வை நேரில் கண்டு அல்லாஹ் என்று சொன்னார். அதனால சித்தீகீன்கள், உண்மை உரைத்தவர்கள். நாம் காதால கேட்டு சொல்றோம், அவங்க நேரால் பார்த்து சொன்னாங்க. ஏன் சித்தீகீன்? ஏன் அல்லாஹ் நபிமார்கள் கொடுக்கல? அதுல அநேகமானவர்கள் அல்லாஹ் வஹி என்ற அல்லாஹ்வை அவங்க காணல, ஆனா அவங்க செய்தி வரும் அல்லாஹ் ஒருத்தன் தான் அப்படின்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்க, ஆனா அல்லாஹ் பார்க்கல. அல்லாஹ்வை பார்த்தது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அவங்க எல்லா படைப்புக்கும், அவங்க நபிமார்கள் தலைவராக இருந்தாலும் அத்தனை மஹ்லூக்குக்கும், அத்தனை படைப்புக்கும் தலைவர் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள இதற்குள்ள வந்து பாத்தீங்களா, அவங்கள வந்து இவங்க தாட்டி போய் அப்படி அல்ல, எல்லா படைப்புகளுக்கும் தலைவர், ஸ்தாபிதம், மூலப்பொருள், கருப்பொருள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறை நபிமார்களுடைய துறையாக இருந்தாலும் சரி, உலகத்தில் அல்லாஹ் படைத்த அத்தனை துறைக்கும் தலைவர் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவங்களை கொண்டு வந்து நீங்க இதோட ஒப்பிட முடியாது. அப்போ நபிமார்கள்ங்கிற அந்தஸ்தை காட்டிலும் வலிமார்கள் அந்தஸ்தை உயர்த்தியானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாளை மஹ்ஷர்ல அவுலியாக்களுக்கு வலிமார்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நியமத்தை பார்த்து முதல் தரத்திற்குள்ள நபிமார்களும் மூன்றாவது தரத்திற்குள்ள ஷுஹதாக்களும் பொறாமைப்படுவாங்க. பொறாமைப்படுவாங்களா? ஏன் குர்ஆன் சொல்லுங்க? பொறாமைப்படுவாங்க. நமக்கு கிடைக்கும், அது இந்த உலகத்துல அப்படித்தானே இருக்கு. இன்னைக்கு நபிமாரோட தர்கா ஷெரீஃப் நிறைந்திருக்குதா? உலகத்துல ஒலிமாரோட தர்கா ஷெரீஃப் நிறைந்திருக்குதா? நபிமாரோட தர்கா ஷெரீஃப் பிரம்மாண்டமா இருக்குதா? ஒலிமாரோட தர்கா ஷெரீஃப் பிரம்மாண்டமா இருக்குதா? யதார்த்தத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தானே உண்மையிலே அல்லாஹ் தஆலா ஒலிமாருடைய அந்தஸ்தையும் சிறப்பையும் தான் இந்த உலகத்துல உயர்த்தி வச்சிருக்கிறான். பல நபிமார்களுக்கு தர்கா ஷெரீஃப் கூட கிடையாதே. ஆனா இந்த உலகத்துல பெரும் பெரும் நாதாக்களாக ஞானவான்களாக அடையாளப்படப்பட்ட இத்தனை நாதாக்களோட தர்கா ஷெரீஃப் பிரம்மாண்டமாக்கி வச்சிருக்கிறான். அது அல்லாஹ் தஆலா ஏன்னா அவர்கள் சித்தீகீன்கள், அவர்கள் அல்லாஹ்வை நேரடியாக கண்டு மெய்ப்படுத்தியவர்கள், அந்த இப்படிப்பட்ட உண்மையாளர்கள். அவங்க நபிமார்கள் அல்லாஹ்வுடைய பணியை செய்தவர்கள், அல்லாஹ் கொடுத்த அந்த பணியை நல்ல முறையிலே நிறைவேற்றியவர்கள். அவர்கள் தூதுவர்களாக, இறைவனுடைய தூதுவர்களாக மக்களிடத்திலே இறைவனை பற்றிய சிறப்புகளை கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆனா இவங்க அப்படி இல்லை. அவர்களுடைய நிலையிலே அல்லாஹ்வை நேரடியாக கண்டு தரிசித்து அல்லாஹ்வை அல்லாஹ் என்று மெய்ப்படுத்தியவர்கள் சித்தீகீன்கள், உண்மையாளர்கள். அப்படிப்பட்ட சிறப்பை அல்லாஹ் தருகிறான். அதனாலதான் அல்லாஹ் அவர்களுக்கு இந்த ஞான ரகசியங்களை, அல்லாஹ் என்னென்ன படைப்புகளை படைத்திருக்கான், அல்லாஹ்வுடைய இடத்துல அமைப்பு எப்படி இருக்கிறது என்கிற ஞான விஷயங்கள் எல்லாம்
அல்லாஹ் தன்னுடைய நேசர்களுக்கு அதை வெளியாக்கி தந்தான். அதுல உயர்த்தியானவர்களாக தக்கலை ஞானமா மேதை ஷேகுனா பீர் முஹம்மது சாஹிப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அத்தாய ரசூல் ஹாஜா கரீம் நவாஸ் நாயகம் தங்களுடைய அவ்வல் கலீஃபா ஹாஜா குதுபுதீன் பக்தியார் காக்கித ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு காட்டிய காட்சி அது உண்மைதான். அவர்கள் ஹாஜா நாயகத்தினுடைய இரு விரல்களுக்கு மத்தியிலே 18,000 உலகத்தையும் பார்த்தார்கள். 18,000 உலகத்தையும் பார்த்தார்கள். அல்லாஹ் 18,000 உலகத்தை படைத்திருக்கிறார். அந்த படைப்புக்குள்ளாக அப்ப அழகா சொல்றான், அண்டரும் பயகாம்பர் அடங்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித குலத்துல வந்தாங்கல்ல, அவங்களும் இந்த 18,000 உலகத்துக்குள்ள இருக்கிறாங்க. இந்த 18,000 உலகத்தையும் எதுல படைச்சான் அல்லாஹ்? அந்த பயகம்பர் ரசூலுல்லாஹ்வுடைய நூறுல இருந்து கொசு அளவுக்கு எடுக்கப்பட்ட நூறுல இருந்து அல்லாஹ் படைச்சான். அதற்குள்ளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அந்த மனித தோற்றத்துல முஹம்மது ரசூலுல்லாஹாக வந்ததனால அவங்களும் அதுக்குள்ள இருக்கிறாங்க. அப்படிங்கிற அற்புதமான விஷயத்தை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்துக்கிறாங்க. அப்பா பேரப்பா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றும் அப்படின்னு சொல்லி வேத நாயகர் அஹம்மது ஒலி அதில் அவ்வளவு அழகா பிஸ்மில்லாஹ் முற்படுத்தி கட்டளை கழிப்பாங்கிற தலைப்பிட்டு தான் இந்த பாடல் தொடங்கும். அப்ப அவர் சொன்னாரு, அப்ப நாம அதை கொஞ்சம் தாமதித்து வச்சோம். இந்த உணவு தேவை உள்ளவருக்கு கிடைச்சா சிறப்பா இருக்குமே, அதனால அவர் மட்டுமே அதை சுவைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. நான் சொன்னேன் இல்ல, அதுக்காக நான் எதற்கு தாமதம் புரிஞ்சிருப்பாரு. அது இன்னும் இந்த ஆன்மீக தேடல் உள்ள மக்கள், அநேகமான மக்கள் நம்மோடு இணைய வழியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இது கிடைக்கணுமே. அதனாலதான் இன்னைக்கு மாஷா அல்லாஹ் பெரியவங்க துவானால உலக பிரசித்தி பெற்ற ஞான ப்ரொவிஷன் தஃபாத்தி மஜ்லிஸ்ங்கிறது உலகமெங்கும் வியாபித்து இருக்கக்கூடியது. அது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளை சார்ந்த நல்ல உள்ளம் கொண்ட ஆன்மீக தேடல் கொண்ட மக்கள் நம்மோடு பயணிக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த அற்புதமான விஷயம் கிடைக்க பெறணுமே அப்படிங்கிறதுனாலதான் அவர் கேட்கக்கூடிய சில கேள்விகளை புரிந்து கொண்டு இது அற்புதமான, ஏற்கனவே நாம ஒரு சேவையை தொடங்கணும். எப்படின்னா, அரிதான கேள்விகளும் அரியார் சாஹிபின் பதில்களும், இப்படி ஒரு தலைப்பிட்டு நாம இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இந்த ஞான விஷயங்களிலே கலப்படம் இல்லாமல், மோசடிகள் இல்லாமல், நம்பகத்தன்மை இல்லாம செய்திகளை சொல்லிடக்கூடாது. எந்த ஒரு செய்தியும் அது நம்பகத்தன்மையானதாக இருக்கணும், அது யதார்த்தமானதாக, நிதர்சனமானதாக, உண்மையானதாக இருக்கணும், போலியாக இருக்கக்கூடாது. நாம் உண்மையை பேசும் பொழுது ஷைத்தானே வாழை சுற்றி ஓடி போயிடும். ஷைத்தான் வாழை சுருட்டி கொண்டு ஓடி போவான். நாம் ஒரு காலகட்டத்தில் நம்ம அந்த மேடை பேச்சுக்களை பேசி வரும் பொழுது, இந்த மீளாத விழாக்கள்லாம் அந்த மேடை பேச்சுக்கள் வரும் பொழுது இந்த வஹாபிய கொள்கை உள்ள இடங்கள்லாம் நடக்கும். அப்போ அந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய சொல்லுவாங்க, இங்கே கொஞ்சம் என்ன சொல்றது, ரொம்ப மைரிஃபாவோட விஷயங்கள்லாம் போகாம மேல்மட்டமா நீங்க ஷரியத்து மட்டுமே அப்படின்னு சார்ந்து பேசினா நல்லா இருக்கும். இல்லைன்னா இந்த வஹாபிகள் இது என்ன அது என்னன்னு கேட்பாங்க. அப்படி எல்லாம் நம்மள்கிட்ட வரும்பொழுது நம்ம பேச்சு தொடங்குறதுனாலே சொல்லுவாங்க. அதனால ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஏரியா இது. அதனால உங்க பேச்சுகளை கவனமா பேசிக்கொள்ளுங்க, எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கங்க அப்படின்ட்டு. பிரச்சனை பண்றவன் யாரு? இப்லீஸ். அந்த இப்லீஸ் என்ன சொன்னா, இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன், யா அல்லாஹ் ஆதமுட சந்ததியில எல்லாரையும் வழிகெடுப்பேன், ஆனா அந்த சொந்த அடியார்களை தவிர அந்த அங்க சுற்றி உள்ள இஹ்லாஸான அடியார்களை தவிர அந்த அடியார்கள் பக்கத்துல நான் போக மாட்டேன் யா அல்லாஹ். ஏன்னா அங்க போனா என் கதை மாறி போயிடும், அதனால போக மாட்டேன். ரசூலுல்லாஹ்ட்டே வந்தா இப்லீஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்லீஸ் வா தௌபா செய், நான் உனக்கு அல்லாஹ்ட்ட பேசுறேன் அப்படின்னா. ஆஹா நான் வரமாட்டேன், நான் தௌபா செஞ்ச நிச்சயமா நீங்க என் தௌபாவை ஏற்றுக்கொள்ள வச்சிருவீங்க, ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்ன விட்டுடுங்க, அதனால இந்த பக்கமே நான் வரல அப்படின்னு. அதனால இப்லீஸ் அங்க போன என்ன ஆகும், அவனே கழிவு வச்சிருவான். அதனால சொன்னான், ஆஹா அங்க பக்கம் நான் போக மாட்டேன், அவங்க என்ன மாத்திடுவாங்க, நான் அப்படியே மாற மாட்டேன், நான் யாரு நான் அப்படின்னா. அதனாலதான் அப்போ அந்த இப்லீஸுக்கு வருவானா,
இது யாருடைய சபை? அல்லாஹ்வுடைய சொந்தடியாருடைய சபையாச்சே. இதுல பேசப்படக்கூடிய விஷயத்துக்கு காது கொடுப்பானா? காது கொடுக்காதப்பா. ஏன்? நம்ம கூட்டத்தில் 10 பேர் போயிருவோம். நம்ம கூட்டத்தில் கூட 10 பேரும் இங்க இருக்க மாட்டாப்பா, அங்க போய் சேர்ந்துரும். ஏன் அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு வரலாறு. ஷிஹாபுத்தீன் சுஹரவர்தி வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா இவங்க வஹதத்து ஷுஹூதுடைய கலீஃபாவாக திகழ்கிறார்கள். ஆனா ஒரு ஆரம்ப கட்டம் எப்படின்னா இவங்க பக்கா வஹாபி. ஹஜ்ரத் ஷிஹாபுத்தீன் சுஹரவர்தி வலியுல்லாஹ் சுஹரவர்தி தரீகாவுடைய ஷேக். இவங்க ஈராக்ல தான் அடங்கி பகதாத்ல அடங்கியிருக்காங்க. இவங்க நாங்கள் ஜியாரத் செஞ்சிருக்கிறோம். அப்போ அவங்களோட ஆரம்ப காலகட்டம் எப்படின்னா வஹாபிய கொள்கை அல்லாஹ் மட்டும்தான். அதெல்லாம் அல்லாஹ்வுடைய சொந்தடி அந்த பேச்செல்லாம் பேசாது. அவங்க வாழ்ந்தாங்க, மரணிச்சுட்டாங்க, போயிட்டாங்க. அவங்க செய்த நன்மை அவங்களுக்கு, அவங்க செய்யறது தீமை அவங்களுக்கு. அதனால அதில் பேசக்கூடாது. நம்ம எல்லாரும் ஆண்டவன் மட்டும் தான் அடி பண்ணிடணும், அந்த விஷயம் மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிற கொள்கையில் உள்ளவங்க. இவங்க வாழ்ந்த காலம் சுல்தானுல் அவுலியா மஹியத்தீன் அரசர் வாழ்ந்த காலம். அப்போ மகன் இப்படி ஒரு கொள்கையில் இருக்கிறாருங்கிறத தந்தை புரிந்து கொண்டார். யாருடைய தந்தை? ஷிஹாபுத்தீன் வலியுல்லாஹ்வுடைய தந்தை. சரி, மகன் அழைச்சிக்கிட்டு போய் சுல்தானுல் அவுலியாட்ட துவா செய்ய சொல்லுங்க. சுல்தானுல் அவுலியா துவா செய்வாங்க. மகன் வரணுமே. மகனுக்கு தான் மனப்பேய் இருக்குது. மனப்பேய் வருமா? மனப்பேய் வழி விடுமா? அவன் சொல்றாங்க, மகனே, நான் பகதாதுல சுல்தானுல் அவுலியா மஹியத்தீன் ஆண்டை இருக்கிறாங்க, அவரிடத்துல போய் துவா செய்யணும். நானும் வரமாட்டேன். யார் சொல்றா? ஷிஹாபுத்தீன் வலியுல்லாஹ் சொல்றாங்க, நான் வரமாட்டேன், நீங்க வேணா போங்க. இல்லப்பா, நம்ம போய் அவங்கள சந்திக்க போறோம். நாம ஒண்ணு அவங்க உபதேசம்லாம் கேட்க போறோம். அஸ்ஸலாமு அலைக்கும், துவா செய்யணும், அவ்வளவு. இவ்வளவுதான், வேற ஒண்ணு நம்ம பேசலாம். இவ்வளவுதான். நான் உனக்கு வாக்குறுதி தரேன். இதுக்கு மேல அங்க எந்த பேச்சும் அங்க கிடையாது. இது வேணா உனக்கு வாக்குறுதி. சரி, அவ்வளவுதான். நேரா போறோம். அஸ்ஸலாமு அலைக்கும், துவா செய்யணும், அவ்வளவுதான் சொல்லுங்க. சரியா? ஓகே. 2 பேரும் புறப்பட்டாச்சு. பாப்பா மகனும் சுல்தானுல் அவுலியா மஹியத்தீன் ஆண்டையோட சபைக்கு வந்தாங்க. வர்றதுக்கு முன்னால், உள்ள நுழையதுக்கு முன்னால கையில கிதாப் வச்சிருக்காரு, வஹாபிய கிதாப். என்ன அந்த கிதாப் வச்சிருக்காங்க. பாக்குறாங்க, இந்த கிதாபோட உள்ள போனா இது என்னன்னு கேட்பாங்க. அப்புறம் பேச்சு கூடும். அதனால வேணாம். நம்ம எதுக்கு வந்தோம்? அப்பா காண்டி வந்தோம். சலாம் சொல்லுவோம், கை முசாஃபிர் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். தூக்கி கிதாபை தூக்கி சட்டைக்குள்ள வச்சுட்டாங்க. வச்சு உள்ள போயாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம், வாங்க. என் மகன் ஷிஹாபு, இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேனே, இவரு அழகா குர்ஆன் ஓதுவாராமே. மஹியத்தீன் ஆண்டவர்கள் சொல்றாங்க, அவருக்கு அழகா குர்ஆன் ஓதுனா சந்தோஷமாகி போயிருக்கு. யாருக்கு? ஷிஹாபுத்தீன் இருந்தாங்க. பாத்தியா, நம்ம குர்ஆன் ஓதுறதை பத்தி இவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு. அப்ப மஹியத்தீன் சொன்னாங்க, தம்பி, நீங்க குர்ஆன் ஓதுறதை நேரா கேட்க ரொம்ப ஆசையா இருக்கு, கொஞ்சம் ஓதுங்களே அப்படின்னு சொன்னோன்னே, எல்லாரும் பெரிய சபை சூழ்ந்து இருக்கும் பொழுது நம்மளோட குர்ஆனை பத்தி கேட்கறாங்களே, நம்ம குர்ஆன் ஓதி அவங்க கேட்கணும் ஆசைப்படுறாங்களே, ஓதுவோம் அப்படின்னு சொல்லி அவர் குர்ஆன் ஓதுனா மறந்து ஓதுல, மறந்து ஓதுல. அவர் ஓத மஹியத்தீன் ஆண்டை ரலியல்லாஹு தஆலா, வேதம் நீ, வேதாந்தம் நீ, எனையால் வித்தகன் தானும் நீயே. அந்த வேதமாக வாழக்கூடியவர்களாக சுல்தானுல் அவுலியா மஹியத்தீன் ஆண்டை அவர் வேதத்தை ஓதுறார், வேதம் ரசிக்கிறது. வேதத்தை ஓதுறார், வேதம் ரசிக்கிறது. அவர் ஓதுறார். அவர் லைச்சு குர்ஆனுடைய லைஃப்ல அப்படி மூழ்கி இருக்கிறார். குர்ஆன் ஓதி முடிச்சார். அவரை கட்டி அணைச்சி அப்படி நெஞ்சத்தை தடவினார். அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத்தை தருவாங்க, அல்லாஹ் அவங்க ஹிதாயத்தை தருவாங்க. 3 முறை தடவி விட்டார். முசாஃப் செஞ்சு விட்டார். அப்பா பார்த்தீங்களா, மஹியத்தீன் ஆண்டவர்கள் என் குர்ஆனை ரசித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போன உடனே போய் சட்டை போல வச்ச கிதாபு ஞாபகம் வருது. அந்த கிதாபை எடுத்து பார்த்தா புத்தகத்துல ஒண்ணுமே இல்லை. புத்தகத்தில் எழுதப்பட்ட எழுத்து எதுவும் இல்லாம வெற்று காகிதமாக இருந்துச்சு. ஆச்சரியப்பட்டு போனார். அன்னைக்கு ஏற்பட்ட உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றம் அவர்களை வஹதத்து ஷுஹூத், ஏகத்துவ சிந்தனை. ஒவ்வொரு படைப்பிலும் அல்லாஹ்வை தரிசிப்பது வஹதத்துல் வுஜூத், படைப்பில் அல்லாஹ்வை தரிசிப்பது.
படைப்புல அல்லாஹ்வை சிந்திப்பது வஹதத்து ஷுஹூத். அந்த ஷுஹூதினுடைய ஹலீஃபாவாக இன்றளவும் திகழக்கூடியவர்கள் தான் ஹஜ்ரத் ஷிஹாபுத்தீன் சுஹ்ரவர்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பெரும் மாற்றத்திற்கு இந்த துவா அமைந்தது. முஹியத்தீன் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய திருக்கரங்கள் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தது. அப்படிப்பட்ட திருச்சபைக்கு இந்த வஹாபி கூட்டம் போனா என்ன ஆகும்? சட்டை கட்டிடுவாங்க, நம்ம சட்டையை கட்டிடுவாங்க, நாம மார்க்கத்துக்கு வந்துருவோம், அதனால இந்த மார்க்கத்துக்குள்ள போக கூடாது அப்படின்ட்டு பெரியவர்கள் துவானால எவ்வளவோ அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இவங்க எதையெல்லாம் பயந்தாங்களோ, ஐயோ இந்த கருத்து பேசினாங்க பூதாகரம் ஆயிடும், பிரச்சனை வெடிச்சிடும் சொன்னாங்களோ, அதை விட பன்மடங்கு உயர்த்தியான சப்ஜெக்ட் தான் பேசப்பட்டோம். அப்ப நாம ஒரு பேச்சில சொன்னோம், எல்லாரும் வழமை என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் ரசூல் முஹியத்தீன். முதல்ல அல்லாஹ், அடுத்து ரசூலுல்லாஹ், அடுத்து முஹியத்தீன் ஆண்டகை இப்படி சொல்லுவாங்க. ஆனால் மக்களே நான் சொல்கிறேன், முதலில் முஹியத்தீன் ஆண்டவர்கள், அடுத்தது ரசூலுல்லாஹ், அடுத்ததான் அல்லாஹ். கூட இருக்கிறவன் சேர தூக்குறான், கூட இருக்கிறவனுக்கெல்லாம் கிட்ட ஆடுது, போச்சு உடைச்சிட்டாங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு பையன் முடிஞ்ச மாதிரி தான். வலது பக்கம் ஒரு வஹாபி கூட்டம், இடது பக்கம் ஒரு வஹாபி கூட்டம். இவனுங்க ரசூலுல்லாஹ் மீது முஹப்பத்துல பந்தல போட்டு நம்ம கூட்ட வச்சிருக்கான். ஆமா, என்னங்க இப்படி கொண்டு உடைச்சிட்டாங்க அப்படின்னு. இப்ப வருப்பா என்ன வருது அப்படின்னு அதற்கான விளக்கங்கள் கொடுக்க 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 எல்லாரும் வாய் மூடிக்கொண்டார். இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன். ஆண்டவனே அந்த அந்தரங்க சுத்தி உள்ள அடியார்கள் பக்கம் நான் போக மாட்டேன் அப்படின்னு உடனே கடை சாத்தி ஓடிவிட்டான். கடை சாத்தி ஓடிவிட்டான். இல்லங்க நம்ம பேசிட்டா ஒரு பேச்சு அது மார்க்கத்துக்கு முரணா அவங்க விளங்கி கொண்டா உடனே அதுக்கு மறு மீட்டிங் போட்டு அவங்க பேசுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். மறு மீட்டிங் போடுறான்னா இந்தியா பார் அப்படின்னு சொன்னாலும் எங்க ஆளையே காலம் கவனம் அப்படின்னு. அதனால எந்த ஒரு விஷயத்திற்கும் ஆதாரபூர்வமாக அறிவுபூர்வமாக விளக்கம் கொடுக்கும் பொழுது அதற்கு மறு பேச்சு வராது. ஒரு ஆள் வந்து கேட்டாரு இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுட்ட, ஒரு ஆள் வந்து கேட்டாரு இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் இருக்கிறானா எனக்கு நீங்க காட்டணும், அல்லாஹ் இருக்கிறானா எனக்கு நீங்க காட்டணும். முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, ஷைத்தான் நெருப்பால படைக்கப்பட்டவன், அல்லாஹ் நாளைக்கு அவனை நரகத்துல போட்டு நெருப்பால் அவனை வேதனைப்படுத்துவாங்க. நெருப்பால் படைக்கப்பட்டவனை எப்படி நெருப்பால் வேதனைப்படுத்த முடியும்? ரெண்டு கேள்வி. முதல் கேள்வி, அல்லாஹ் இருக்காங்க, இருக்கிறான் நீங்க தான் சொல்றீங்க, அவனை நீங்க காட்டணும். ஷைத்தான் நெருப்பால படைக்கப்பட்டவன், அவனை எப்படி நெருப்பை கொண்டு வேதனைப்படுத்த முடியும்? யார் கேட்கிறாங்க? இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? ஒரு கல் எடுத்தாங்க, ஒரு மண் கட்டி எடுத்தாங்க. மண் கட்டி எடுத்து கேள்வி கேட்ட மூஞ்சிலே போட்டாங்க. டொம்முன்னு மண் கட்டி எடுத்து கேள்வி கேட்ட போகிற டொம்முன்னு அடிச்சாங்க. ஓ வலிக்குது அப்படின்னா கேள்வி கேட்ட கல்லால மண்ணால அடிக்கிறீங்க, மண் கட்டி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல. அம்மா பாவம் கேள்வி போய் சொல்லணும்ல. ஏங்க நான் கேள்வி கேட்டதுக்கு நீங்க என்ன அடிச்சதுக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு. இப்ப இந்த மண் கட்டியாலும் அடிச்சானா? உனக்கு வலிச்சிச்சா? உனக்கு வலிச்சது இல்ல, அந்த வழியை காட்டு, அந்த வழியை காட்டு. நாங்க வழியை எப்படிங்க காட்ட முடியும்? வழியை காட்ட முடியாது. எப்படிப்பா ஆண்டவன் மட்டும் காட்ட முடியும்? வழியை எப்படி உணர முடியுமோ அப்படித்தான் நீ ஆண்டவனை உணரத்தான் முடியும். ஆண்டவனை இதுதான் ஆண்டவன் கூட காட்ட முடியுமா? ஆண்டவனை உணர முடியும். அதனாலதான் சொல்லுவேன், வஹதத்துல் வஜூதுங்கிறது பேசப்படக்கூடிய விஷயம் இல்லை. நிறைய மக்கள் இதை ஷவுக்கா இருக்குங்கிறதுக்காக இதை வஹதத்துல் வஜூத பேசுவாங்க. இது பேசப்படக்கூடிய பொருள் இல்லை, இது உணரப்படக்கூடிய உணர்வு இது. அதனாலதான் அதை பாடல் வரிகளாக அமைத்து வைத்தார்கள். இந்த ரகசிய குறியீடுகள் அந்த ஆத்ம ஞானம் உள்ளவர்களுக்கு மட்டுமே விளங்கணும். அதோட அறிவு இல்லாதவர்களுக்கு இந்த செய்தி போகவே கூடாதுன்னு தான் அவங்க இப்படி பாடலாக வடிவமைத்து வச்சிருக்கிறது.
அதுபோல எப்படி நீ வழியை காட்ட முடியாதோ அப்படி இறைவனை காட்ட முடியாது, இறைவனை உணரத்தான் முடியும். இரண்டாவது, நான் உன்னை அடித்தது மண் கட்டினால், நீ மண்ணால் படைக்கப்பட்டவன், மண்ணை கொண்டு மண்ணுக்கு வேதனை கொடுக்க முடியும் என்றால் நெருப்பால் படைக்கப்பட்டவனை நெருப்பை கொண்டு வேதனை செய்ய முடியும் என்பது அல்லாஹுடைய ஆற்றலுக்கு உள்ளாது அப்படிங்கிற அற்புதமான விஷயத்தை சொன்னாங்க. இது போல யாரெல்லாம் மாற்று கொள்கையில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்களோ அவங்க நல்வழி படணும்டா, அவங்களுக்கு நேர்த்தியான முறையில் பதில் கொடுத்தால் நிச்சயமாக மாறிடுவாங்க. அவங்க நசீபுள்ளவர்களாக இருந்தா, அவங்க ஷைத்தானோட பிள்ளைகளா இருந்தா, அவனை நீ கெட்டு தொங்க விட்டாலும் மாற மாட்டான். எப்படி நம்மளது மாறல, எப்படி ஃப்ரௌன் மாறல அப்படின்னா அப்படித்தான். அதனால அவனுக்கு ஏதோ ஒரு பெரியவருடைய துவா இருக்குது அப்படின்னா, நல்ல ஆசை இருப்பதா இருந்தா அவன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும். இல்ல அந்த ஆசை இல்லை அப்படின்னா அது நீங்க என்னதான் அவன் காதுல போய் சங்க ஊதுனாலும், செவிடன் காதுல சங்க ஊதுனா என்ன ஆகும்? செவிட்ட பயிர்ப்பான், என்னப்பா இவ்வளவு சவுண்ட் வைக்கிறேன்னு காது இருக்கிறதான் கேட்பான். செவிட்டு பயலுக்கு நல்லா சவுண்ட் வைக்கடா அப்படிமா, ஏண்டா முட்டா பயல் இருக்கிறது ஹையஸ்ட் சவுண்ட் அவ்வளவுதான்டா, இதுக்கு மேல வைக்க முடியாதுடாம்பா, எனக்கு கேட்கலையே அப்படிமா. அது போல ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வஅலா ஸமஇஹிம் வஅலா அப்சாரிஹிம் கிஷாவத்து வலஹும் அதாபுன் அதீம். அவங்களோட நீங்க பார்ப்பீங்க, பார்க்கறதுக்கு நல்லா பார்க்குற மாதிரி தெரியும். அவன் பார்க்கல குருட்டு பையன், ஏன்னா அவன் கண்ணுக்கு முன்னால் அவன் திரை போட்டு வச்சிருக்கோம். நீங்க பார்ப்பீங்க நல்லா கேட்கறான் போல இருக்குது அப்படின்ட்டு, அவன் கேட்கல, அவன் செவிகளுக்கு மத்தியில நாம் திரை போட்டு வச்சிருக்கோம். நீங்க நினைக்கலாம் நல்ல அறிவார்ந்த ஆளு நினைக்கலாம், இல்ல அவன் அறிவுக்கு இல்ல, அவன் அடிமுட்டாள் அவன். ஏன்னா அவன் சிந்தனைக்கு மத்தியிலாக நாம் திரை போட்டு வச்சிருக்கோம். அதனால நல்ல விஷயங்களை பார்க்கவோ, நல்ல விஷயங்களை கேட்கவோ, நல்ல விஷயங்களை சிந்திக்கவோ அவனுக்கு இயலாது. நாம் தடை செய்து வைத்திருக்கிறோம். அந்த தடையை நீக்குவதற்கு வழி என்ன? நல்லோருடைய ஆசீர்வாதங்கிற அந்த துவா வந்தா நிச்சயமாக அந்த தடை விலகும். நல்ல விஷயங்கள், ஆத்ம ஞானங்கள், அந்த ஞான விஷயங்கள் விளங்கும். எப்படி நாதாக்கள் இருக்கிறாங்க, ஞானவான்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ் எப்படி ஞானத்தை தன் சொந்த அடியார் கொடுக்கிறான். ஞானம் என்னவாக இருக்கிறது? ஞானம் என்றால் என்ன? அது பள்ளியில படிக்கக்கூடிய கல்வி அல்ல, அல்லாஹ் நாடியவருக்கு கொடுக்கப்படக்கூடிய ஞானம் என்று அதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதனால அவர் கேட்கக்கூடிய சில கேள்விகள் அற்புதமான ஞான சம்பந்தமா இருக்கிறதுனால அது நிறைய மக்களுக்கு பயன்படணுமே அப்படிங்கிற நோக்கத்தினாலதான் இன்னைக்கு அதை நாம தாமதப்படுத்தி வைத்தோம். பெரியவர்கள் துவாயினால நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் கொடுத்தாயிது. அதனால அல்லாஹ் தஆலா படைத்த உலகங்களுடைய எண்ணிக்கை 18,000 உலகங்களை அல்லாஹ் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிறான். நமக்கு தெரிஞ்ச இந்த ஒரு உலகம் தான். ஆனா நமக்கு அறியாத எத்தனையோ பிரம்மாண்டமான உலகங்கள் எல்லாம் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிறான். அதுலதான் ஞானவான்கள் தான் அதிகாரிகளாக இருக்கிறாங்க. ஞானவான்கள் அல்லாஹ்வுடைய அவுலியாக்களுக்கு பதவி இருக்குது, அதிகாரம் இருக்குது. அவங்களுக்கு அல்லாஹ் ஆளுமை கொடுத்திருக்கிறான், அவங்க ஆட்சி செய்கிறார்கள். எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யாரு? சய்யிதுல் மலாயிகா, மலக்குமார்களுக்கு அவர் தலைவராக இருக்கிறார். அவங்களுக்கு பொறுப்பு இருக்குது. மலக்குமார்களுக்கு என்னங்க, அவங்க எப்ப பாரு சுப்ஹானல்லாஹ் சொல்லுவாங்க, எப்ப பாரு சுப்ஹானல்லாஹ் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேலை இருக்குது. என்னங்க வேலை இருக்கு? அல்லாஹ்வுடைய அரிசி வலம் வருவது ஒரு மலக்குமார் இருக்கிறார். அந்த மலக்குமார்களுக்கு வேலை என்ன? அல்லாஹ்வுடைய அர்ஷ தவாப் செஞ்சுட்டே இருக்கும். வேலை தானே. 1 மணி நேரம் தவாப் செய்யலாம், 2 மணி நேரம் தவாப் செய்யலாம். எப்பவுமே தவாப் செய்ய முடியுமா? நம்மளை விமர்சிக்க என்ன சொல்லுவான்? எப்ப பாரு ஓதிக்கிட்டே இருக்காங்க, எப்ப பாரு ஓதிக்கிட்டே இருக்காங்க. 1/2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஓதுறாருங்க. அப்படியா? இப்ப நான் ஓதுறது உனக்கு கசக்குது, இப்ப நான் ஓதுறது உனக்கு கசக்குது. நீ டியூரேஷன் பார்க்க, ஐயோ டைம் ஆயிடுச்சு, ஐயோ டைம் ஆயிடுச்சு. ஆனா ஒரு நேரம் நான் ஓதுவேன், ஆனா நீ டைம் பார்க்கவே மாட்டேன். ஏன்? நீ என் முன்னாள் ஜனாசாவா இருப்ப. அப்போ அரியார் சாஹிபு இன்னும் கொஞ்சம் ஓதுங்கள, அரியார் சாஹிபு இன்னும் கொஞ்சம் ஓதுங்கள. ஆனா நசீபு கட்டவனா நான் ஓத மாட்டேன்டா. நசீபு கட்டவனே
உனக்காக ஓத மாட்டேன். அப்போ இந்த உலகத்துல அவன் நினைக்கிறான், ஐயோ மசீசா 3 மணி நேரம் அவன் போகக்கூடாது அழுகிறான். ஆனா ஒரு காலம் வருமே, நீ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஹரியார் சாஹிபு சாவடிக்க அவனை மஜ்லிஸ்ல கோழியா வச்சிருக்க, மீதிக்க நல்லா மீதிக்க, மிதிக்க. ஏன் அல்லாஹ் நம்மளை படைச்சது எதுக்கு? ஒமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் இந்த வணங்குறதுக்கு தான் படைச்சிட்டு இருக்கேன். ஆனா இந்த முட்டா பையன் சொல்றான், எனக்கு நிறைய வேலை இருக்குது. வேலை இருக்குதுப்பா, உனக்கான நேரம் குறைவாக தான் உனக்கு ஒதுக்க முடியும்னா நீ என்ன செய்யணும்? உன் மனதால் அதை நேசிக்கணும். ஆனா சூழலால் உன்னால் முழுமையான நேரம் கொடுக்க முடியாதா? அப்ப ஆரம்ப நேரத்துல போய் பறக்கத்துக்கு இருந்து அதப்பா யாருதான் நாங்க அற்புதமான திக்கிற மேற்கொள்றாங்க, இந்த கியாமத்து நாள் வரைக்கும் நிலைப்படுவதற்கு தௌஃபீக் செய் யாருதான். இந்த மஜ்லிஸ் நானும் கலந்துக்கிட்டேன், எனக்கு இது ஒரு பறக்கத்தை கூட யாருதான். இதுதான் அதபான முறை. ஆனா உள்ளத்துக்குள்ள உட்காந்து குழப்பத்துக்குள்ள இருந்துக்கிட்டு ஐயோ அவ்வளவு நேரம் ஓதுறாரு, ஐயோ அதை ஓதுறாரு, ஐயோ இதை ஓதுறாரு. ஏன்னா ஓதுறவருக்கு தானே கஷ்டம், உனக்கு என்ன கஷ்டம் வருது? பயான் பேசுறவங்க கஷ்டமா, பயான் கேட்கறது கஷ்டமா? நான் தான் நகைச்சுவை விஷயம் சொல்லுவேன். ஒரு பயான் ஒரு இடத்துல ஒரு அறிஞர் பேசுறாரு, சொற்பொழிவு நிகழ்த்துறாரு, நிறைய மக்கள் கேட்கிறாங்க, பெரும் கூட்டம். அவர் பேச ஆரம்பிக்கும் பொழுது அவர் பேசுறாரு. நம்ம முன்னால் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் பேச்ச அவர் லயிச்சு போய் கேட்கிற மாதிரி அவர் கண்களில் இருந்து ஆரம்பமா தண்ணி ஓடுது. ஆனா என்னன்னா அந்த வந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கலையுது. கலைஞ்சி கடைசியில் இந்த ஒரு ஆள் மட்டும் தான் இருக்காரு, வேற யாருமே இல்லை. சொற்பொழிவுக்கு வந்த இந்த ஒரு நபரை தவிர வந்த நூற்றுக்கணக்கான பேர் போயிட்டாங்க. ஆனா இவர் எப்படி இருக்கிறாருன்னா கண்ணீர் கம்பளையுமா இருக்காரு. இவர் பேச பேச அழுகுறாரு. அப்ப இவருக்கு என்ன ஆயிடுச்சு? ஆஹா, இந்த 100 பேர் வேஸ்ட். இப்படி ஒரு சிறந்த ஒரு பேசுறது நாம் கிடைக்கப்பட்டிருக்கவே எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்மளோட பேச்சில இவ்வளவு லயிச்சிருக்காரு சொல்லி இவர் பேசுறாரு. அவர் ஒரு கட்டத்துல கதறி அழுதார். அழுகிட்டு இருந்தவரு கண்ணீர் கவலை இருந்தவர் கதறி அழகார். ஆஹா, இப்படி ஒரு நேசமா என்னோட பேச்சு இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கா அப்படின்னு சொல்லி கதறி அழுதவர் இவரால் தாங்க முடியல. பேச்சை இருந்து போய் கட்டி பிடிச்சு, தம்பி நீ கிடைக்கப்பட்டது எனக்கு பெரும் பாக்கியம். ஏங்க உங்களுக்கு வேற வேலை இல்லைங்க, உங்க பேச்சுக்கிறா அழுங்க, ஒரே தலைவலிக்க ஆரம்பிச்சிருந்தீங்க. நீங்க உட்கார்ந்து பேசுற சேர் எங்க வீட்டு சேருங்க, அந்த சேரை வீட்டு கொண்டு போகணும். நீங்க என்ன பேசி தலைவலி தாங்க முடியலங்க. இதுக்கு மேல அந்த தலையை வடிச்சிருங்க, தயவு செய்து சேரை வீட்டு கட்டணும். இப்படி ஆட்டுதுக்கா. ஆனா அறிவார்ந்த சிந்தனை உள்ள மக்களுக்கு அது அவங்க எதை எதிர்பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு தெவிட்டாத இன்பம். அவங்க தேடக்கூடிய விஷயத்திற்கு அவங்க எதை ஆசைப்படுறாங்களோ அது அவர்களுக்கு பொக்கிஷம். அதனால ஞான விஷயங்களை கற்றுக்கொள்வது என்பது அது கிடைக்க பெறுவது என்பது லேசான காரியம் இல்லை. அது துவாவுக்கு உரியவருக்கு தான் அது கிடைக்கும். அதனால ஞானம் சம்பந்தமான கேள்விகளை நம்ம வரவேற்கிறோம். பேரப்பாவுடைய ஞான புகழ்ச்சியை பற்றியும் அப்பாவுடைய ஞான பாக்களில் பொதிந்திருக்கக்கூடிய ஞான விஷயங்களை பற்றியும் அறிந்து கொள்வதிலே ஆர்வம் உள்ளவர்களை நாம் வரவேற்கிறோம், ஆதரிக்கிறோம், நாம் அவங்களை உற்சாகப்படுத்துறோம். ஏன்னா நம்முடைய நோக்கமே பீர் முகமது சாஹிப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு கிடைக்க பெற்றது அருள் பெரும் பாக்கியம். அல்லாஹு தஆலா அவங்க இந்த உலகத்துல ஞான பாக்களால் என்னென்ன ஞான விஷயங்களை வெளியாக்கினாங்களோ அதை அறிவதற்கும் அதை தெரிவதற்கும் அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்துல நசீபாக்கணும். அப்பதான் நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் சிறந்த ஒரு அந்தஸ்தை பெற முடியும். நிச்சயமாக பேரப்பாவுடைய சமூகம் கிடைக்க பெற்றவர், அவர் நல்ல முறையில் அப்பாவுடைய கருத்தின்படி பயணிக்கக்கூடியவர், நிச்சயமாக பாக்கியவாளிதான், பாக்கியசாலிதான். அல்லாஹு தஆலா இந்த உன்னதமான மஜ்லிஸை கபூல் செய்வானாக. பேசப்பட்ட நல்ல விஷயங்களுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹு தஆலா நம்முடைய இல்மிலே பரக்கத்து செய்து நம்முடைய ஞானத்திலே பரக்கத்து செய்து இன்னும் ஞான விஷயங்களை விசாலமாக கற்றுக்கொள்வதற்கும் ஞானவான்களால்
நாம் அவர்களிடத்திலிருந்து ஞான படிப்பினைகளை பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் நல்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.